ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ் டப்ஸ். இப்போதைக்கு எக்கச்சக்கமான நம்ம தமிழ் டப்டான மூவிஸ் அண்ட் சீரீஸ்லாம் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. போன வீக்கே நான் அப்டேட் பண்ணாமல் இருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்டாக கொஞ்சம் வெளியே போயிருந்தேன். அண்ட் அதனால இப்போ எல்லாத்தையும் கம்பைண்டோட அதில் பெஸ்ட்டானது மட்டும் அப்படி இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்த்துலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு நியூவான மூவியை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, த கிரேட் ஃப்ளட்டுன்னு சொல்லிட்டு. அண்ட் ஆக்சுவலி இது பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது. நான் ட்ரெய்லர் கூட நான் பார்க்கல. இது ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் கேட்டகிரியான மூவி தான் என் மைண்ட் செட்டில் இருந்தது. அப்படி தான் என்டையர் படத்தையும் பார்க்க ஆரம்பித்தேன். அண்ட் அப்புறமா தான் தெரிய வந்தது, இது என்டையர் சயின்ஸ் ஃபையான ஒரு மூவின்னு சொல்லிட்டு. பட் இனிஷியல் ஒரு 30 to 40 மினிட்ஸ்லேயே மூவி முடிஞ்சிடும். பட் அதுக்கப்புறமா சில விஷயங்கள்லாம் நடக்கும். அங்கே தான் அந்த சயின்ஸ் ஃபை என்ற எலிமெண்ட்டை செம்மையாக கொண்டு வந்தாங்க. ஸோ கோர் கான்செப்ட் லைக் வித்தவுட் எனி ஸ்பாய்லரோட சொல்லணும்னா, கொரியாவில் இப்போ சடனாக ஒரு ஃப்ளட் ஆட்டம் வந்துட்டு இருக்கு. லைக் ஓஷன் ஃப்ளட்னே சொல்லலாம், சுனாமி மாதிரியே. அண்ட் இதுக்கப்புறமா அவங்க எப்படியாச்சும் டாப்பான டெரஸ் வரையும் போனோம், ஒரு அம்மாவும் அவங்க சின்ன பையனும். அண்ட் இதில் என்னென்னலாம் நடக்குது அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரியோட தான் வருவாங்க. பட் அப்படியே கொஞ்சம் சயின்ஸ் ஃபையான எலிமெண்ட்லாம் ரிவீல் பண்ணும்போது செம்மையாக இருந்தது. அண்ட் அட் த சேம் டைம் கொஞ்சம் ரிப்பீட்டேட்டிவாக இருக்க மாதிரி உங்களுக்கு லேஸாக ஃபீல் ஆகலாம். பட் ஒரு நல்ல மூவி அண்ட் சயின்ஸ் ஃபைல வராந்தீங்கன்னா டெஃபினட்டாக பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எம்லி இன் பாரிஸோட சீரீஸ் இன்கேஸ் நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருங்க. ஏன்னா இப்போ சீசன் 5 ரிலீஸ் பண்ணிட்டாங்க வித் டோட்டல் 10 எபிசோட்ஸோட IMDbயும் 6.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எம்லி இன் பாரிஸ் இனிஷியல் டேஸில் நானும் பார்த்துருந்தேன். பட் நடுவில் அப்படியே டோட்டல் கொஞ்சம் ஸ்டாப் ஆயிருக்கு. ஏன்னா அது கொஞ்சம் ரிப்பீட்டேட்டிவாக இருக்க மாதிரி எனக்கு பர்சனலி ஃபீல் ஆயிருந்தது. புரியுது, நல்ல ஒரு ரொமான்ஸ் கான்செப்ட், கொஞ்சம் ஃபேஷனபிளான ஒரு கான்செப்டோட கொண்டு வாங்க. எப்படி அமெரிக்காலேருந்து இவங்க பாரிஸ்க்கு அங்கே அவங்க கரியரை செட் பண்றாங்க, அவங்களுக்கு லைஃப்ல நிறைய விஷயம் போயிட்டு இருக்கும் லவ்ல இருந்து. அண்ட் அட் த சேம் டைம் கொஞ்சம் அடல்டரியான அங்கங்க நிறைய விஷயம் உள்ள காமிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு மிக்சர் கம்பைண்டா நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்டான ஒரு சீரீஸா தான் வந்திருக்கு. பட் போப்போ அது கொஞ்சம் அப்படியே ஸ்டோரி ரிப்பீட்டட் ஆகாம இருக்குமோ, அதனால அதை கொஞ்சம் அப்படியே ஸ்டாப் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபைனலாக பார்த்தா இப்போ சீசன் 5 வேற வந்திருக்கு. அண்ட் இந்த வாட்டி 10 எபிசோட்ஸோடையும் இருக்கு. ஸோ இதுக்கப்புறமா கூட கண்டினியூ ஆகுமான்னு தெரியல. பட் இன்கேஸ் இந்த சீரீஸை பார்க்குறவங்க வேணா அப்படி கண்டினியூ பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம ரூஃப் மேன்னு சொல்லிட்டு ஒரு மூவி இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லயன்ஸ் கேட் பிளே ஆப்ல தான். நம்ம மெயினாகவே கேனிங் டவுட்டம் தான் உள்ள நடிச்சிருக்காரு. ஸோ இவர் பேரை இதுதான் நினைக்கிறேன், கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்கேன். பை த இவர் நம்ம நிறைய ஹாலிவுட் மூவிஸ்ல பார்த்துருக்கோம், ஃபன் காமெடியானது. பிளஸ் இந்த மூவியில் இன்னொரு ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரூ ஸ்டோரியில இருந்தா எடுத்திருக்காங்க. பட் அட் த சேம் டைம் இன்னொரு பக்கம் யோசிக்கும் போது யாரா உண்மையாவே இந்த மாதிரி பண்ணியிருக்க முடியும்னு சொல்லிட்டு, ஒரு ஆளு ஜெயில இருந்து தப்பிச்சுட்டு ஒரு டாய் ஸ்டோர்ல போய் மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காரு. அது எத்தனை மந்த்ஸ் கணக்கா வாழ்ந்துட்டு இருக்காரு. இதுக்கப்புறமா போதையா இதுல நம்ம கொஞ்சம் சோஷியலைஸ் ஆகலாம்னு சொல்லிட்டு வெளியே அண்ட் அதுலயும் கொஞ்சம் லவ் ஸ்டோரி எல்லாம் ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது செம்ம ஒரு ஃபன் காமெடி அண்ட் அப்படியே நல்லபடியா ஒன்று படத்தை கிரியேட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இந்த படத்தை இதுக்காகவே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஃபாலோஅவுட்டோட சீரீஸ்லயும் சீசன் 2 எபிசோட் 1 இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. புரியுது, ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் எபிசோட் மட்டும் தான் வந்திருக்கு. அண்ட் அதனால தான் நானும் ஒரு ரிவ்யூவில் எதுவும் ஷேர் பண்ணல. ஆக்சுவலி நானும் இது உண்மையாக தான் பார்க்கணும், அதனால அது ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். சரி, கொஞ்சம் எபிசோட்ஸ் வரட்டும், அதுக்கப்புறமா பொறுமையாக பார்க்கலான்னு. ஏன்னா ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்துட்டோம்னா எப்படா நெக்ஸ்ட் எபிசோடும் சொல்லி வீக்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். அண்ட் அது ஒரே ரீசனுக்காக தான் இன்னும் பார்க்காம இருக்கேன். ஆனால் இன்கேஸ் இது வரையும் நீங்கள் ஃபாலோ அவுட் சீரீஸே பார்க்கலன்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்க. பிரைம் வீடியோவில் தான் அவைலபிளாக இருக்கு. ஒரு டாப் நாட்சான சீரீஸ் பிரைம் வீடியோ சைட்லேருந்து நல்ல ஒரு சயின்ஸ் ஃபையான ஒரு ஸ்டோரியோட கொண்டு வந்தாங்க. அண்ட் அதோட ஸ்டோரி அப்படியே கண்டினியூஷன் தான் இப்போ நம்ம சீசன் 2லயும் பார்க்க போகிறோம். அண்ட் இன்கேஸ் ப்ரோ நான் எல்லாத்தையும் கடைசியில் லைக் டோட்டல் 8 எபிசோட்ஸ் தான். ஸோ நான் 8வது எபிசோட எப்போ ப்ரோ வரும்னு பார்த்தீங்கன்னா February 4th தான். ஸோ அப்போ ஒரு நாளைக்கு நம்ம February 1st வீக்ல கொஞ்சம் ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா எல்லாத்தையும் முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம சீசு மூவி யாரெல்லாம் தியேட்டர்ல பார்க்க முடியாம மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ டேட்டா நம்ம பிரைம் வீடியோல பார்க்கலாம். பட் என்ன 2 பேஸ்ல தான் இப்போதைக்கு அவைலபிளா இருக்கு. பட் சீசு ஆக்சுவலி ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் பேக்கான மூவி. செகண்ட் பார்ட்டும் அதே தான். நம்ம தலைவர் அவர் எங்க போனாலும் பிரச்சனை இருக்குதான். ஸோ அவர் நிம்மதியா வாழ விட மாட்டாங்க. அவர் வீடை தான் ஷிஃப்ட் பண்ணணும்னு பாக்குறாரு. பட் இதனால என்னென்னலாம் ப்ராப்ளம் வருது அதுதான் என்கிட்ட இந்த ரோட் டு ரிவெஞ்ச் ஆன கான்செப்ட் ஸ்டோரியில நீங்க பாப்பீங்க. பட் செம்மையா இருந்தது. வெறும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் அண்ட் ஒரு ஹைஃபையான ஒரு இதுக்காக நீங்க பார்க்கலாம். லாஜிக்ஸ் நிறைய இடத்துல கொஞ்சம் மிஸ் ஆகும். பட் அதை கொஞ்சம் அப்படியே ஓரமா வச்சீங்கன்னா மீதி வைஸ் என்டையர் மூவி நீங்க நல்லபடியா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் த டாக்ஸிக் அவெஞ்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு 2023ல ரிலீஸ் ஆன ஒரு மூவி. ஆக்சுவலி அந்த டைம்லேயே வரும்போது இந்த படம் பார்க்கணும்லாம் எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. புரியுது, நம்ம மெயினான ஹீரோ நம்ம பீட்டர் டிங்க்லேஜ் தான் உள்ள நடிச்சிருக்காரு. நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ் லெவலில் பார்த்துருப்போம் லானிஸ்டரா. பட் இப்போதைக்கு அவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா
அதேதான் லைக் அவர் ஹைட் வச்சு பிளஸ் அவர் வந்து கொஞ்சம் ஹைட் கம்மியா இருக்கிறதுனால அவர் லைஃப்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அவங்க பையன் அவனுக்கு மதிக்க மாட்டாங்க. அண்ட் அட் த சேம் டைம் இவர் வந்து ஈவிலுக்கு அகைன்ஸ்டா ஏதோ பண்ணணும்னு ஆசைப்படுவார், பட் பண்ண முடியாது. சடனா ஒரு கெமிக்கல் ஒரு பிளான்ட்ல இருந்து அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து இவருக்கு வந்து ஸ்பெஷல் பவர்ஸ் கிடைக்கிறதோட இவர் ஒரு மான்ஸ்டரா மாத்திரும். பட் அவர் மான்ஸ்டர் கிடையாது, ஒரு குட் ஹார்ட். அண்ட் அட் த சேம் டைம் இவர் கொஞ்சம் ஹீரோயிசம் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. அண்ட் அந்த ஹீரோயிசம் பண்ண போயிட்டு என்னெல்லாம் நடக்குது தான் நீங்க என்டையர் இந்த படத்துல பாப்பீங்க. இது ஒரு சூப்பர் ஹீரோ மூவினே எனக்கு சுத்தமா தெரியாது. பட் அந்த போஸ்டர் பார்க்கும்போது ஓகே ஏதோ ஒரு மான்ஸ்டர் கிரியேச்சர் மாதிரி இருந்தது. பட் பார்க்கும்போது தான் தெரிஞ்சு நல்ல ஒரு காமெடியும் சரி அண்ட் அட் த சேம் டைம் கொஞ்சம் ஸ்லாஷராகவும் நல்லபடியா காமிச்சிருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டி ஆஃப் ஷேடோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மினி சீரீஸ் ஆட்டம் இப்போ வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வெறும் 6 எபிசோடு, ஒரிஜினல் ஸ்பானிஷ் சீரீஸ் தான். பட் இப்போதைக்கு இங்கிலீஷ் டப்லையும் சரி நம்ம தமிழ் டப்லையும் அவைலபிளாகவும் இருக்கு. IMDbலையும் 6.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. கோர் கான்செப்ட் சிட்டியில் சில டாப் மோஸ்டான ஒரு ஃபிகர்ஸ்லாம் இருப்பாங்களா, ரொம்ப பணக்காரங்க ஃபேமஸான ஆளுங்க, அவங்கள டார்கெட் பண்ணி அவங்களை கொஞ்சம் டார்ச்சர் பண்ணி ரொம்ப ஃபேமஸான ஒரு இடத்துல போயிட்டு அவங்கள ஒரு எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரியான எக்ஸிக்யூஷன் ஆட்டம் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இதால என்டையர் சிட்டிலே வந்து ஒரு பேனிக்கும் கிரியேட் ஆகுது. அண்ட் யாரா அந்த சைக்கோ கில்லர்னு சொல்லிட்டு தேடுற மாதிரி தான் என்டையர் ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் தான் நீங்க இந்த சீரீஸ்ல பார்க்க போறீங்க. மிச்சம் இது வைஸ் கொஞ்சம் ஸ்லோவா நீங்க இந்த நோட்ல ஃபீல் பண்ணலாம். பட் இங்கே இந்த மாதிரி சைக்கோ கில்லர் எல்லாம் தேடுற மாதிரியான சீரீஸ் வேணும்னா இதை நீங்க ட்ரை பண்ணுங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம மேன் வர்சஸ் பேபி. இந்த படம் வந்து ஆக்சுவலி இது முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம மேன் வர்சஸ் பீன்னு சொல்லிட்டு ஒரு தனி மினி சீரீஸ் இருந்தது. அல்டிமேட்டா இருக்கும். அதுலயும் அகைன் நம்ம ரோவன் அத்திங்சனே தான் நடிச்சிருப்பாரு. லைக் நீங்க மிஸ்டர் பீனோட ஃபேனா இருக்கீங்கன்னா டெஃபினட்டா அதை பாருங்க. அதே வைப் பிளஸ் அவர் ஒரு பிஎஸ் ஆவடிக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா என்டையர் ஒரு சம பெரிய லக்ஸுரி மேன்ஷனே அழிச்சிருவாரு. இந்த வாட்டி திருப்பி அவருக்கு எப்படிதான் வேலை கிடைச்சதுன்னு தெரியல. ஆனா இன்னொரு சம பெரிய லக்ஸூரியஸான ஒரு விழா மாதிரி ஒரு இடம் இருக்கு. ஸோ அதுல வந்து ஒரு பேபியை பாத்துக்கிற மாதிரி இவருக்கு வேலை கிடைச்சிருக்கு. அண்ட் போன வாட்டி ஒரு இன்செட்னால அவர் என்னென்னலாம் பண்ணாரு, இந்த வாட்டி பேபியை வச்சு என்ன பண்றாருன்னு தான் நீங்க என்கிட்ட இந்த 4 எபிசோட்ல பாப்பீங்க. செம்ம ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்கும், நல்ல ஒரு காமெடி. அண்ட் அட் த சேம் டைம் லைக் அது பார்க்கும்போதே ஒரு செம்ம ரிலாக்ஸிங்கா இருந்தது. அதுக்காகவே டெஃபினட்டா அதை நீங்க பார்க்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். அண்ட் இதான் இப்போதைக்கு சில முக்கியமான மெயினான மூவிஸ் அண்ட் சீரிஸ் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். பிரைம் வீடியோல சில அவைலபிளா இருக்கு, பட் அதெல்லாம் ரெண்ட் பேஸ்ல இருக்கு. அது கூட ஸ்பெசிஃபிக்கா மென்ஷனும் பண்ணிட்டேன் பை த வே. அண்ட் இன்னும் நிறைய மூவிஸ்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் லைக் லோ ரேட்டடாகவும் சரி சின்ன சின்ன மூவிஸ். ஸோ அது எல்லாத்தையும் அப்படியே கொஞ்சம் அவாய்ட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம இந்த லிஸ்ட்ல நிறைய பேர் அதான் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால அண்ட் பை த வே போன வீக் நான் ஏன் போடலான்னு நான் கொஞ்சம் வெளியே போயிருந்தேன். அண்ட் அதனால தான் வீடியோவே நான் வந்து நம்ம சேனல் அவ்வளோவா ஷேர் பண்ணல. ஸோ எல்லாத்தையும் அப்படியே கம்பைன்ட் ஒன்று தான் இன்னைக்கு ஒரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பை த வே இல்ல எத்தனை மூவிஸ் நீங்க பாத்துருக்கீங்க, உங்களோட தாட்ஸ் என்ன இருக்கு கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மெயின் ஹைலைட் இந்த வீக்கெண்டோட நம்ம அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் மூவியே தான். ஸோ தியேட்டர் பார்த்து அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பயங்கரமா இருந்திருக்கு. லைக் விஷுவல் தான் இருக்கிறதுல ஹைலைட். ஸோ அதுக்கு தனி ரிவ்யூ கூட நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி ஷேரும் பண்ணியிருக்கேன். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ். See you in next video. Bye guys.